கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நம்ம ஆர்சிபி பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போ சிஎஸ்கே பற்றி பேச வேண்டிய நேரம். சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமாக பார்க்கலாம். சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க, த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க? ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேனால இந்த ஒரு சீசனையும் வந்துட்டு அடிக்க முடியுமா? தோனி அவர்களுடைய பயிற்சி ஆட்டம் எப்போது, இப்போதைக்கு நிலைமை என்ன, சிஎஸ்கே உடைய மிடில் ஆர்டர் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய டெட் பவுலிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேள்விகள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரே வீடியோவில் பதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சென்னை சூப்பர் கிங்ஸ் இது ஒரு டீம் இல்லை, எமோஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டீமுக்குள்ளே அவ்வளோ பேர் ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க. தீபக் சகர் இந்த டீமுக்குள்ளே இருந்து தான் வந்துட்டு லவ் ப்ரொப்போஸ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவம் தூபே அவருடைய ஃபேமிலி ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபாரினர்ஸும் இங்கே வந்துட்டு போகும்போது அவ்வளோ ஃபேமிலி மாதிரி வந்துட்டு அட்டாச் ஆகிடுறாங்க. டுவைன் பிரிட்டோரியஸ் வந்துட்டு போனார். அவருடைய பையன் ஜெர்சியை கூட பார்த்தோம் அப்படின்னா 3 நாளாக கழட்டவே இல்லை. சிஎஸ்கே கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் கூட சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அடம் பிடிச்சிருக்காங்க மறுபடியும் சென்னை போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டீமுக்குள்ளே அவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்க மாட்டேது. கண்டிப்பாக அடிச்சே ஆகணும், ரன் ஸ்கோர் பண்ணியே ஆகணும், டிராஃபி வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் போங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபேவரட் கேமை ஆடி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இதுவும் ஒரு டீம். இந்த டீமுக்காக, ஃபேன்ஸுக்காக உங்களுடைய ஃபேவரட் கேமை ஒன் மோர் விளையாட போறீங்க. ஜஸ்ட் போய் உங்களுடைய ரோல் என்னமோ அதை ப்ளே பண்ணிட்டு வாங்க, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் கிளியரான ஸ்டேட்மெண்ட் சிஎஸ்கே வந்துட்டு அவங்களுடைய பிளேயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் அவ்வளோ ஃப்ரீயாக விளாட்றாங்க. ஸோ அவ்வளோ காமாக இருக்காங்க. ஒரு சீசன் போனாலும் அடுத்த சீசன் கம்பேக் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ டீமில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயருமே திடீர்னு ஒவ்வொரு தடவையும் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த டீமை மேலே கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்க. சரி, ஓகே, போன வருஷம் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அஜின்கியா ரஹானே. நிறைய பேர் சொல்லியிருந்த பிளேயிங் 11 இவனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாரி, இவரை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அதெல்லாம் வேணாம், மொக்க பிளேயர் ப்ரோ, என்ன ப்ரோ ரஹானேவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா, எதுக்கு அக்ஷன்லேயே எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். பிகாஸ் ஆர்ஆருக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஜாம்பவானுங்க. காலப்போக்கில் மறந்துட்டோம், 2015 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்தார். நல்ல பிளேயர் தான், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஸோ ஆர்ஆரில் வந்துட்டு பயங்கரமாக ஆடி கொடுத்துருக்காரு ஓப்பனிங் இடத்துல அப்படிங்கும்போது. ஆனால் சிஎஸ்கேல ஓப்பனிங் இல்லையா, மிடில் ஆர்டரில் ஆடுவாரான்னு கேட்டப்போ கூட ஒன் டவுனில் ஆட வைக்கலாம்னு சொன்னேன். ஆனால் முதல் 2 மேட்ச் அப்படிங்கிறது ரஹானேக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டீமுக்குள்ளே வந்தாருங்க. மும்பை கூட ஒரு மேட்ச், ஒரு ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 4-6 விளாசுவார். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 70 ரன் ப்ளஸ் என்னமோ அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு மும்பை கூட ஈஸியாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாக சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஏகப்பட்ட மேட்ச்சில் அங்கங்கே வந்துட்டு ஒரு 30-40 இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய இன்னிங்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ஆடி கொடுத்துருக்காரு. ஃபைனலில் கூட இவருடைய அந்த 3 6 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. அம்பத்தி ராயுடு அண்ட் ரஹானேவுடைய அந்த ஒரு க்ரூஷியல் 50 ரன் பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தோம்னா கடைசியாக ஒரு வரைக்கும் கொண்டு போச்சுன்னு சொல்லணும். சிவம் தூபேவும் கை கொடுத்தாரு, ஜடேஜா ஃபினிஷ் பண்ணாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ ரஹானே கீ பிளேயராக போன தடவை சிஎஸ்கேக்காக ஆடினாரு. இந்த தடவையும் அவர் நம்பர் 4 இந்த மாதிரி ஸ்டேஜுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சிவம் தூபேவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சா கூட அவரோட பேட்ஸ்மேனாக நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இந்த பேட்டிங் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு மேட்சும் சான்ஸ் கொடுத்து ஸ்டேட்டில் ஆட கற்றுக்கோ. உங்ககிட்ட இருந்து நாங்கள் பெருசாக எதை எதிர்பார்க்கல. நீ வந்துட்டு 100 ரன் அடிக்கணும், 60 ரன் அடிக்கணும்லாம் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருந்து இந்த பேட்டிங்லேருந்து வர ஒரு 2-3 6 எங்களுக்கு போதுமானது, ஒரு 25-30 ரன் அடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இந்த ரோலை கொடுத்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வந்துட்டு காலில் லெக்கெல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணி ஆடுறது, ஸோ அந்த வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக ஆடுறது, ரெய்னா மாதிரி இன்சைட் அவுட் ஆடுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங் மாதிரியெல்லாம் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரே ஸ்டான்ஸ்ல தான் இருக்காரு. அந்த வீல 6 அடிக்கிறதுக்கு பயங்கரமா வச்சிருக்காருங்க. அதுவும் அங்கங்க போய் அந்த பவுண்டரி லைன் முன்னாடி உள்ள 6 எல்லாம் கிடையாது. அடிச்சா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 90 மீட்டர் அந்த மாதிரி தான். ஸோ ஸ்டேட்ல நல்லாவே ஆடுறாரு அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே உன்னோட ஸ்ட்ராட்டஜி அதுதானா, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு, வீல் ஆட கத்துக்கோ, இந்த பக்கம் அந்த பக்கம் லாங் ஆன் லாங் ஆஃப் இதை மட்டுமே மாற்றி அடிச்சுட்டு ஸோ ஒரு 25 ரன் 30 ரன் அடிச்சு கொடுத்தனாலே டீமுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற சமயம் இருக்கும். ஸோ எவ்ரி மேட்ச் 180+ அடிக்கலாம்ங்கிறதா உங்களோட ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. சிவம் தூபே செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீர் ரிஸ்வின்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்ஷனில் உண்மையாலுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ ராய்டுக்கு பேக்கப்பாக பார்த்தோம் அப்படின்னா சமீர் ரிஸ்வி. அது போக பேக்கப்புக்கு உங்களுக்கு ஒரு ஃபாரினர் வேணும், மிடில் ஆர்டரில் ஆட விட்டு பார்க்கலாம் அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா டேரியல் மிச்சல் இருக்காரு. என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 100 அப்படிங்கிறத மறக்க முடியாது. ஸோ செம்மையாகவே ஆடி கொடுத்தாரு. நல்ல ஒரு பிளேயர், மிடில் ஆர்டரில் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் அவரும் நல்லா பண்ணுவார் நண்போம். அதை தாண்டி அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
அப்படின்னா அவங்க டேரியல் மிச்சல் எதிர்பார்த்தாங்க அண்ட் சார்துல் தாக்கூர் எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எதிர்பார்த்தாங்க. இது போக போனஸாக அவங்களுக்கு 2 மாட்டுச்சு. அதில் ஒன்று ரச்சின் ரவீந்திரா, இன்னொன்று வந்துட்டு முஸ்தபிகுர் ரஹ்மான். 2 பேருமே செம்ம பிக்குங்க. ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் 1.8 crore அவருக்கு கிடைப்பாருங்கிறது எதிர்பார்க்கல. என்னதான் ஐபிஎல் ஆடலைனா கூட அவருக்கு கண்டிப்பாக T20 நல்ல ஒரு கரியர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குங்க. சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அவர் 1 டவுனில் யாரும் விட்டு பார்க்கல. 6வது 7வது கொண்டு போய் ஒரு சின்ன பையனுக்கு சான்ஸ் கொடுத்தா எப்படி, அப்படித்தான் நியூசிலாந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 1 டவுன் இல்லைன்னா ஓப்பனிங்கில் அவர் விட்டு பார்க்கும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி முற்றி சிஎஸ்கேல வந்துட்டு ஸ்கீவிஸ் பிளேயர் தான், அதாவது வந்துட்டு பிளாக் கேப்ஸ், அதாவது நம்மளுடைய நியூசிலாண்டுடைய பிளேயர்ஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க. டேரியல் மிச்சல் ஆகட்டும், மிச்சல் சானர் ஆகட்டும், டெவான் கான்வே ஆகட்டும். அதனால அவருக்கு ப்ரெஷர் இருக்காது. 1 டவுனில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைனாவோட நம்பர் 3க்கு ரச்சின் ரவீந்திரா தான்ங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. 1 டவுனில் வரும்போது டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திராவுடைய பார்ட்னர்ஷிப்பு வரும். இல்லை மிடில் ஆர்டரில் வந்தால் டேரியல் மிச்சல் இல்லை ரச்சின் ரவீந்திரா இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு வரும். ஸோ சானர் இருந்தாலும் ஸோ முழுக்க அங்கே வந்துட்டு ஒரு நியூசிலாண்டுடைய டீம் தான். ஸோ நிறைய பேர் கூட இவங்க 3 பேர் கூடயுமே பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா ஏகப்பட்ட கிரிக்கெட் ஆடி இருக்காரு. டேரியல் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா கூட 200 ரன் பார்ட்னர்ஷிப் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா 200 ரன் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ப்ரெஷர் இருக்காதுங்க. பெஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்துட்டு அவர் உங்களுடைய போனஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரச்சின் ரவீந்திரா அடுத்த ரைனான்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவரை விட போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி முஸ்தபிகுர் ரஹ்மான் உண்மையாலுமே பத்திரனாக்கு பர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட் இவர் தாங்க. அவர் மாதிரியே நச்சனி யாக்கர் நெயில் பண்ணக்கூடிய டேலண்ட்டும் இருக்குது. அது போக கட்டர் பால்னு ஒன்று இருக்கும். இப்போ இருக்கிற இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலுங்க. ஸோ அது மேக்ஸிமம் டெட் ஓவரில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேப்பாக் மாதிரியான ஒரு ட்ராக்குக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு சொன்னால் முஸ்பிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற முஸ்தபிகுர் ரஹ்மான் அவர் தான். ஸோ ஆரம்பத்திலேருந்தே சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். பத்ரிநாத் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வருவார். ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் கண்டிப்பாக 2-3 மேட்ச் ஆடுவார் அப்படிங்கிறத நம்பலாம். உண்மையாலுமே ஒரு நாள் தரமான பவுலர் அண்ட் பேக்கப் பிளேயர் தான். ஸோ அவர் லாஸ்ட் சீசனில் வந்துட்டு இருக்க மாட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு பெரிய ப்ரைஸுக்குலாம் போல. பட் இருந்தாலும் இந்த சீசன் வந்திருக்காரு. அதுலேயே ஒரு 9 10 மேட்ச் இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. இந்த சீசன்லையும் லாஸ்ட் பார்ட்டில் அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தலை தோனி அவருடைய அப்டேட் தாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ட்ரிப்பில் இருந்தார். நிறைய பக்கம் வந்துட்டு சுற்றிட்டு இருந்தாருன்னு சொன்னோம். அண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு எங்கே போனாலும் இந்த பையன் வந்துட்டு தோனி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அட்டன் பண்ணாத மாதிரி இல்லை. ஸோ எல்லா பக்கமே தோனி கூட போகிறது வருதுன்னு சொல்லிட்டு 6 மந்த்தாகவே பார்த்தோம்னா அவருக்கு லெக்கில் இன்ஜுரியாக இருந்தால் கூட தோனி கூட நிறைய விஷயங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. கிரிக்கெட்டும் அங்கங்கே சின்னதாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்காங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ட்ரிப்பு ஜாலியாக, அவருக்கு வந்துட்டு நீ சர்ஜரி மறந்துடக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சது போக இப்போ பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே ஃபிட்டாக இருக்காரு. ரன்னிங் அதெல்லாம் இன்னும் நம்மளால் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் அதனால தான் பார்த்தோம்னா இப்போ எல்லா ட்ரிப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே அவருடைய ஹோம் டவுனான ராஞ்சிக்கு வந்துட்டு போயிட்டாரு. ராஞ்சியில் முதல் நாள் நேற்று தான் வந்து அடைஞ்சாருங்க. நேற்று சாயங்காலம் தான் வந்துட்டு கார்லேருந்து அந்த ரேஞ்ச் ரோவர் கார்லேருந்து வந்து அழகாக இறங்கினாரு. இன்னைக்கு காலையில் மனுஷன் வந்துட்டு பயிற்சிக்கு வந்துட்டு அவ்வளோ பயங்கரமாக வந்துட்டு ஆடிட்டு இருக்காரு. ஸோ 2-3 ஸ்டோக் வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சின்னதாக பெருசாக வந்துட்டு இந்த கிரவுண்ட் மாதிரிலாம் இல்லாமல் சின்னதாக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டில் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அவர் கிரிக்கெட் டச் பண்ணி இல்லையா. ஸோ அதனால அந்த ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ரன்னிங் ப்ராக்டிஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு அவருடைய ஃபிட்னஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பரவாயில்லைங்க, அவருடைய பயிற்சி அப்படிங்கிறத இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஜனவரி 10, ஸோ மேபி மார்ச் 30 அப்படின்னா கூட அவருக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 70 days பக்கம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ இருந்தே வந்துட்டு பயிற்சி பண்ணும்போது அவர் ஓரளவுக்கு ஃபிட் ஆயிடுவார் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலாக இதுதான் சிஎஸ்கேவுடைய அப்டேட். ஸோ ஓவரால் எல்லா பக்கமே பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சிவம் துபே பொறுத்த வரைக்கும் T20 டீமில் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ ஜடேஜா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டீசெண்டாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் தீபக் சகர் அவர் தாங்க வந்துட்டு நல்லா தான் பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டொமஸ்டிக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பேட்டிங்லாம் நல்லா கான்ட்ரிபியூஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்டர்நேஷனலாக இல்லை. அண்ட் சார்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் வந்துட்டு இப்போதைக்கு எந்த சான்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் வந்துட்டு டீமில் இருக்காரு. அண்ட் முகேஷ் சௌத்ரி இந்த ஒரு பையனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பவுலருங்க. போன தடவை அவரால் வர முடியல. ஆக்சுவலாக மேட்ச் பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. பட் இருந்தாலும் டீமில் அவரால் இருக்க முடியல. இந்த தடவை ஸ்குவாடில் இருப்பாருங்கிறது மாற்றம் கிடையாது. அண்ட் அப்கோர்ஸ் பத்திரானா பொறுத்த வரைக்கும் பட் T20 டீமில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோம். ஸ்ரீலங்காவுடைய கிரிக்கெட்டுங்கிறது ஒரு கேள்விக்குறின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கங்கே வந்துட்டு பத்திரானா விளையாண்டு தான் இருக்காரு. ஸோ ஃபைனலாக முடிவுக்கு வந்துடலாம். சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போது, முதல் மேட்ச் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றம் மேக்ஸிமம் இருக்காது. டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் தான் ஓப்பனிங்ங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. 1 டவுனை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இன்கேஸ் நீங்கள் தீக்ஷனா வேண்டாம் அப்படின்னா கூட ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு அவர் பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ நம்ம ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3 வச்சுக்கலாம். ரஹானே நம்பர் 4, துபே 5, அதுக்கப்புறம் டேரியல் மிச்சல் 6, அதுக்கப்புறம் வந்துட்டு டோனி 7, அது மட்டும்
மட்டும் இல்லாமல் ஜடேஜா 8, தீபக் சகர், சர்துல் தாக்கூர் 9 and 10, அதுக்கப்புறம் வந்துட்டு முகேஷ் சௌத்ரி இல்லைன்னா பத்திரானா. ஸோ 12 பேர் வராங்க. இதில் யாரோ ஒருத்தர் இம்பாக்டாக வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேபி தோனி வந்துட்டு ரச்சின் ரவீந்திராவுக்கு அவ்வளோ வந்துட்டு சூப்பரான ஸ்பின் பவுலர் கிடையாது. பேட்டிங் நல்லா பண்ணுறாரு தவிர டீசெண்டான பவுலர் எப்படி ஒரு மேக்ஸ்வெல் அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் நம்மளால் பார்க்க முடியும். பியூராக வந்துட்டு இந்த மாதிரி மெஜிஷியன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு தீக்ஸ்னாக் போகிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தீபக் சகர்தும் சர்துல் தாக்கூரே பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ ஒரு பேட்ஸ்மேனை குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ரஹானேவா இல்லை சிவம் தூபேவா இல்லைனா வந்துட்டு ரச்சின் ரவீந்திராவை தூக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுடைய பிளேயிங் 11 100% வர சொல்ல முடியாது. நம்ம 1000 பிளேயிங் 11 போட்டாலும் தோனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எடுப்பார், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுவார் அப்படிங்கிறதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் அந்த சமீர் ரிஸ்வி அந்த பையன் ஆடலாங்க. உண்மையாலுமே வந்துட்டு நல்ல டேலண்ட் இருக்குது, ஆடிதான் ஆகணும். பிகாஸ் அவ்வளோ க்ரோர்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்கிற மணி ப்ரெஷர் கிடையாது, அந்த பையனுக்கு அவ்வளோ பொட்டன்சியல் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி டேலண்ட்டை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் முதல் மேட்ச் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டானுங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. மார்ச் 28, 29 ஐபிஎல் நடக்க போகுதுங்கிற பேச்சும் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரங்களில் டைம் டேபிள் அதெல்லாம் வந்துடும். அப்போ வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்சிபியா இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சுவாமியில் மேட்ச் நடக்க போதா, சேப்பாக்கில் நடக்க போதான்னு சொல்லிட்டு சின்ன சுவாமியில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்திலையும் தீக்ஷனாக இருப்பார். அதே மாதிரி இங்கே நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்திலையும் தீக்ஷனாக இருப்பார். கண்டிப்பாக பிளேயிங் 11ல் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே உடைய பவுலிங் சைடை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்துட்டு வீக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 50-50 இருந்தாங்க. ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான். பிகாஸ் அந்த பக்கம் ஸ்ட்ராங்கான பேட்டிங், அதை வந்துட்டு நம்ம குறை சொல்லவே முடியாது. டாப் 6 ஃபயராக இருக்குது, இந்த பக்கம் டாப் 6 ஃபயராக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு போனஸ் என்ன இருக்குன்னா தீபக் சகர், சர்துல் தாக்கூர் 2 பேருமே பேட்டிங் ஆடுவாங்க. ஆனால் அந்த பக்கம் அப்படி கிடையாது. மயங்க் தகர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் 7 மட்டும்தான் இருக்குது. மயங்க் தகருடைய பேட்டிங்கும் தீபக் சகரை கம்பேர் பண்ணும்போது தீபக் சகர் இப்போ பார்த்தோம்னா டொமஸ்டிக் கரியரில் பிரிச்சு வீட்டிட்டு இருக்காரு. அவருடைய பவுலிங்கை விட பேட்டிங் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 50-50 அப்படிங்கிற மாதிரி மேட்சுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் சர்துல் தாக்கூர் ஆப்வியஸாக வந்துட்டு சூப்பராக பேட்டிங் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் மேல் இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டாஸ் வந்துட்டு சிஎஸ்கே லூஸ் பண்ணி ஸோ அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். பிகாஸ் அந்த டீமில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பேட்டிங் தான். ஸோ இந்த டீம்லேயும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்துட்டு பேட்டிங் தான். ஸோ 2 டீமே சேஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ டாஸ் வந்துட்டு யார் சேசிங் சைடில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ என்ன இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்கிற மாதிரி ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும். இது ஜஸ்ட் நம்ம பேசிக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் சிஎஸ்கே டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்காங்க? ஃபிட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இவங்களுடைய பெஸ்ட் 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஏகப்பட்ட 11 ப்ரிப்பேர் பண்ணலாம். இவங்களுடைய ஒரு 10 பிளேயர் எக்ஸ்ட்ரா வேறு வச்சிருக்காங்க. அதாவது 25 பிளேயரில் 11 பிளேயர் ஒரு டீமாகவும் மீதி இருக்கிற 11 பிளேயர் இன்னொரு டீமாக கூட மாற்றலாம் போல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்காங்க. பெஸ்ட் 11 என்னமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் யாருக்கு வந்துட்டு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் அவுட் இணைஞ்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.